நமஸ்காரம். எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் டாபிக் என்னவென்றால், வேல்மாறலை பற்றி இதற்கு முன் ஒரு வீடியோ செய்திருக்கிறேன். அதில் எனக்கு மெயில் மூலமாக நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. எப்படி படிக்க வேண்டும், இது எப்படி வேல்மாறலை படித்து அதனுடைய முழு பலனை நாம் அடைய முடியும் என்று கேட்டிருந்தார்கள். அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ செய்ய போகிறேன். வீடியோக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும், உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணவும், உடனுக்குடன் என்னுடைய வீடியோ பார்க்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணவும். வேல்மாறலை பொறுத்தவரையிலும் இப்போது சமீப காலத்தில் மிகவும் அதிசயமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரமாக இது கொண்டாடப்படுகிறது. முருகர் கூப்பிட்ட குரலுக்கே பக்தர்களுக்கு அவர்களுடைய குறையை தீர்த்து வைக்கும் கடவுள். அதனாலேயே அவருடைய மிக சக்தி வாய்ந்த இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். காரிய சாத்தியத்திற்காக முருகனுடைய இந்த வேல்மாறலை போல வேறொரு ஸ்தோத்திரம் இல்லை என்றே சொல்லலாம். எக்கச்சக்கம் ஆளுகளுக்கு இந்த அனுபவபூர்வமான ஒரு பலனை கொடுத்தது இந்த வேல்மாறல் ஸ்தோத்திரம். இது நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீக்கிறதுக்காக இந்த வேல் வழிபாட்டு முறை நிறைய பேர் பின்பற்றி வருகிறார்கள். அந்த வேலை வழிபடுவது மிக மிக ஒரு சிறந்த பலனை பக்தர்களுக்கு கொடுக்கிறது. வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேல்மாறல் அதற்கு ஒரு உத்தம ஔஷதமாக கருதப்படுகிறது. அதை படிக்க ஆரம்பித்து விட்டால் சில நாட்களிலேயே அந்த பிரச்சனையின் காഠின்யம் குறைந்து அந்த சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாவதை நிறைய பேர் அனுபவபூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த நெகட்டிவ் எனர்ஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலுமே வேல்மாறல் மிக அற்புதமாக வேலை பார்க்கிறது என்றே சொல்ல வேண்டும். வேல்மாறல் பாராயணம் ஆரம்பிக்க நினைக்கும் பட்சத்தில் அது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தின் பொழுது ஆரம்பிப்பது ரொம்பவும் சிறப்பு. இல்லையென்றால் வளர்பிறை கிருத்திகை விசேஷம், முருகனுக்கு உகந்த கிருத்திகை செவ்வாய்க்கிழமை போன்ற தினங்களில் படிக்க ஆரம்பிப்பது ரொம்பவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் விசேஷமான ஒரு நூலாக வேல்மாறல் கருதப்படுகிறது. எல்லா விதமான நோய் நொடியிலிருந்தும் வேல்மாறல் காப்பாற்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. வேல்மாறல் பாராயணம் செய்வதற்கு முன் விநாயகரை வழிபடுவது மிகவும் அவசியம். விநாயகரின் ஏதாவது ஒரு ஸ்தோத்திரங்களை சொல்லி அவரை வழிபட்டதற்கு பின் உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைக்க வேண்டும். குலதெய்வத்தை எதற்காக இந்த வேல்மாறல் பாராயணம் ஆரம்பிக்கிறீர்கள் என்று குலதெய்வதையிடம் முன்வைத்ததற்கு பின் இந்த வேல்மாறல் பாராயணமாவது ஆரம்பிக்கலாம். இந்த வேல்மாறல் தடை இல்லாமல் படிப்பது என்பது மிகவும் கடினம். அது தடை கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா என்பது உங்களை அந்த கர்மாவை கழிக்க விடாமல் உங்களை தடுத்து கொண்டே இருக்கும். அதற்கு நமக்கு பக்கபலமாக இருப்பது நம்ம குலதெய்வத்தின் சக்தி. அதற்காகத்தான் எந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கு முன்னாலேயும் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து பிரீதிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த வேல்மாறல் ஆனது ஒரு மருந்து மாதிரி அதை பாராயணம் செய்பவர்களை காப்பாற்றுகிறதுனால ஒரு மண்டல காலம், ஒரு 48 நாள் தொடர்ந்து இதை பாராயணம் செய்வதன் மூலம் முழு பலனை அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதில் மாதவிடாய் காலத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பெண்கள். 7 நாள் தவிர்த்ததற்கு அதற்கு பின் உங்களுடைய பாராயணம் தொடர்ந்து ஆரம்பிக்கலாம். திருமண தடை நீங்கவும், புத்திர பேறு கிடைக்கவும், அதே மாதிரி எல்லா விதமான நோய் நொடிகள் நீங்கவும், சர்வரோக நிவாரணியாகவும் இந்த வேல்மாறல் பாராயணம் செயல்படும் என்று சொல்லப்படுகிறது. முருகனிடம் உங்களுடைய பிரச்சனையை கூறி அவரிடம் முழு சரணாகதி அடைந்து வேண்டுங்கள். எண்ணியதே எண்ணியபடியே கொடுக்கும் கடவுள் முருகர். நீங்கள் படிக்கும்போது அந்த சொற்களை மட்டும் படிக்காமல் அதன் உள்ளார்ந்த அதிர்வை உணர்ந்து மனதில் நிறுத்தும் வகையில் வாசிக்க வேண்டும். இது தமிழில் இருப்பதனால எல்லோருக்கும் சுலபமாக அதன் அர்த்தம் புரிந்து கொள்ள முடியும். வேல்மாறல் படிப்பது ஒரு விதமான மெடிடேஷன் என்று சொல்லப்படுகிறது. ரொம்பவும் மன அமைதியை கொடுக்கிறது. மனதில் ஓடும் சிந்தனைகளை இது கட்டுப்படுத்துகிறது. வாசிக்கும்போது சுவாசம் ஒழுங்காக நரம்பு இரத்த ஓட்டம் சீராக்கிறதுனால
உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு இந்த வேல்மாறல் பாராயணம் உதவுகிறது. பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் இது படிப்பதன் மூலம் நினைவாற்றல், கவனம், சொற்கள் மீண்டும் மீண்டும் பதியப்படுத்துவதால் நினைவாற்றல் அதிகமாக கூடி கவனமும் மேம்படும் என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி மந்திரம், நாமம் போன்றவை அதிர்வாக மனதில் ஆழமாக பதிய இது உதவி செய்கிறது. தெய்வீக ஆற்றலும் ஜாஸ்தியாகிறது. அதே மாதிரி மன அழுத்த நிவாரணம், மன அழுத்தத்திலிருந்து கஷ்டப்படுபவர்கள் இதை பாராயணம் செய்வதன் மூலம் மன அழுத்தம் படிப்படியாக, நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு தியானம், இது ஒரு விதமான தியானம். அந்த வார்த்தைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம உடம்பில் சில ஆற்றல்களை உருவாக்கிறது. அதுதான் நம்ம உடலை ஆரோக்கியமாகவும் மனதை அழுத்தமில்லாமலும் வைப்பதற்கு உதவுகிறது. நம்ம கோவையில் முருக மாநாடு நடந்தபோது முருகனை எங்கே வேல் வைத்து வழிபடுகிறோமோ, எந்த இடத்தில் வேல்மாறல் படிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் மயிலின் ரூபத்தில் முருகன் காட்சியளிப்பார் என்று இதில் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி கோவையில் நடந்த அந்த முருக மாநாட்டு விழாவின் கடைசியில் முருகனின் சாநித்தியத்தை நிரூபிக்கும் வகையில் அவரின் தீபாராதனை நடைபெறும் நேரத்தில் ஒரு மயில் தோகை விரித்து அந்த வேல் வைத்திருப்பதற்கு மேல் மயில் காட்சியளித்தது எல்லோருக்கும் வியப்பூட்டும் சம்பவமாக இருந்தது. ஞானவேல் ஆக இருப்பதனால அது ஞானத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி வீரவேல் ஆக இருக்கிறதுனால நம்ம நினைத்த காரியம் நிறைவேறுகிறது, தைரியத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி பிறவி பிணியை நீக்குகிறது, அகப்பிணியையும் வெளிப்பிணியையும் தீர்க்கிறது. வினைகளை வேறறுத்து நம்ம விருப்பங்களை நிறைவேற்ற முருகனின் இந்த வேல்மாறல் ஒரு உத்தம ஔஷதம். தோஷம், கர்மவினை, சாபம் இதெல்லாம் உங்களை விட்டு விலகி போகும் என்று வேல்மாறலின் பலஸ்ருதியில் சொல்லப்படுகிறது. இந்த வேல்மாறலை படிப்பதற்கு பெரிய நிபந்தனைகள் என்று எதுவும் இல்லை. குளித்து சுத்தமாக படிக்க முடிந்தால் ரொம்பவும் விசேஷம். அது முடியாத பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம், இல்லை பாராயணம் கூட செய்யலாம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுகிறீர்கள், செல்ஃபோனில் வேறு ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இதை கேட்கலாம். இல்லை சின்ன ஒரு பாக்கெட் புக் சைஸில் வேல்மாறல் கிடைக்கிறது. அந்த பாக்கெட் புக் சைஸ்லேயோ இல்லை நெட்டிலேயோ உங்களுக்கு இதை பார்த்து பாராயணம் செய்து கொண்டே வரலாம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இந்த வேல்மாறலை ஒரு மந்திரஸ்வரூபமாக, மந்திரமாகவும் அதே சமயம் யந்திரமாகவும் ரூபப்படுத்தி இருக்கிறார். அதை அமைப்பு, அந்த வேல்மாறலின் அமைப்பு நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு சுற்றிலும் ஒரு யந்திரமாக, ஒரு ரக்ஷா கவச்சமாக செயல்படும் விதத்தில் அது அமைக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் ரெகுலராக படித்து வரும் பொழுது இந்த மந்திரமாவது சித்தியாகும். அந்த முருகப்பெருமானின் ஆற்றலானது உங்களுக்குள்ளே வளர்ந்து ஒரு பெரிய ஒரு சக்தியாக மாறி உங்களின் தேவைகள் அனைத்தும் நீங்கள் கேட்காமலேயே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த முருகப்பெருமானின் ஆற்றல் உங்களுக்குள் செயல்படும் என்று சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானை பொறுத்தவரையிலும் அவரின் அனுகிரகம் இல்லாமல் கந்தர் அனுபூதியோ வேல்மாறலோ திருப்புகழும் கந்தர் அலங்காரமும் எதுவுமே அவரின் அனுகிரகம் இல்லாமல் நம்ம படிக்கவே முடியாது. நீங்கள் படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே முருகப்பெருமானின் முழு ஆசியும் உங்களுடன் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதனால் இதுவரையிலும் பாராயணம் செய்ய ஆரம்பிக்காதவர்கள் ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து, கிருத்திகை நட்சத்திரமோ செவ்வாய்க்கிழமையோ பார்த்து பாராயணம் பண்ண ஆரம்பித்து விடுங்கள். நடுவில் தடை வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கண்டினியூஸாக அது ஒரு மனதில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு எப்படியும் இந்த வேல்மாறல் படிக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் பாராயணம் செய்ய தொடங்குங்கள். முருகப்பெருமானே உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த வேல்மாறலை தொடர்ந்து படிக்க அவரே உங்களுக்கு வழி காமிப்பர். சின்ன ஒரு வேண்டுகோள், இது படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னோடியே நமக்கு இந்த விஷயம் நடக்க வேண்டும், இது நடந்தால் மட்டும் இதை 48 நாள் பூர்த்தி பண்ணுவேன், இல்லை என்றால் பாதியிலே நிறுத்தி விடுவேன், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்ம கண்டிப்பாக முருக பகவானிடம் வைக்கக்கூடாது என்பது என்னுடைய எளிமையான ஒரு அபிப்பிராயம். நாம் முடிந்தவரையிலும் முருகப்பெருமானே நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும், எந்த விதமான வாழ்க்கை எப்படியெல்லாம் சென்று விட்டாலும் என்னுடன் நீ இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்து நீங்கள் படிக்க ஆரம்பித்து விடுங்கள். அதற்கு பின் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம்.
முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.